டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதை பற்றின நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2018லேருந்து 2025 வரைக்குள்ள 8 வருஷத்தில் வந்துட்டு நாங்கள் வந்து அடுத்தடுத்து எக்ஸாம் நடத்துகிறது. அதாவது முன்னாடிலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 22 அப்படின்னா அடுத்து 24, 23 விட்டுட்டு அடுத்து 24ல் தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப 8000 வேக்கன்சி 9000 வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அது 2 வருஷத்துக்கு சேர்த்து நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இப்போ வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம், அதாவது அந்த எக்ஸாமே குரூப் 4ஏ வந்துட்டு வருஷம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப வேக்கன்சி வந்துட்டு போதுமான அளவு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்போ 3935 வேக்கன்சி வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 727 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மொத்தமாக வந்துட்டு 4662 வேக்கன்சி வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 17,799 17,800 வேக்கன்சி வந்து நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்போ ஒரு வருஷத்துக்கு 3560 வேக்கன்சி வந்துட்டு நாங்கள் நிரப்பியிருக்கோம் சராசரியாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3500 வேக்கன்சி தான். அது 2 வருஷமாக இருக்கிறதுனால தான் 7000 8000 10000 வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 2025ல் நாங்கள் கொடுத்துருக்க வேக்கன்சி, இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 3500 வேக்கன்சி தான் எங்களோடதில் வந்துட்டு சராசரியாக கிடைக்கும். ஆனால் இந்த வருஷத்தில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 896 900 பணியிடங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாகவே வந்து நிரப்புறோம். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி 10000 வேக்கன்சிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேக்கன்சி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலுமே நீங்கள் வந்து எக்ஸ்தலத்தில் ட்ரெண்டிங் செய்வதற்கு காலி பணியிடங்கள் எண்ணிக்கை உயர்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மீம்ஸில் வந்துட்டு கேட்குறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் செய்கிறதுனால வேக்கன்சி ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம குரூப் 4 எக்ஸாமையே வந்து கேன்சல் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ரொம்ப அதாவது நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓலைச்சுவடியில் இந்த வரைக்கும் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண சொன்னோம். அதுக்கே வந்துட்டு அவங்க எந்த ஒரு விஷயமே வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்மளை வந்து ட்ரெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அதையும் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான குரூப் 4 எக்ஸாமோட வேக்கன்சி வந்துட்டு 4600 தான். ஸோ உங்களோட மார்க் வந்துட்டு நீங்கள் அதாவது இப்போ டென்டேட்டிவ்க்கு வந்ததில்ல, ஸோ அதை வச்சு ஒரு 145+ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். டைப்பு இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நம்பலாம். ஸோ 140+ இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் டவுட்டு தான், ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் இருக்கணும், டைப் இருக்கணும், அந்த மாதிரி வந்துட்டு சில விஷயம்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 140+லேயே கிடைக்கும். ஸோ 140+க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு அவங்கவுங்க கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு வேக்கன்சிஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ கம்யூனிட்டி ரேங்க் வைஸும் உங்களுக்கு கிடைக்கும். 140க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது 140 கீழேன்னா ஒரு 5 மார்க்ஸ் தான் வந்துட்டு லெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு லெஸ் பண்ணுறது வந்துட்டு கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஒரு மார்க்லேயே வந்துட்டு ஒரு 200 300 கிட்ட இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரே ஒரு மார்க்கில் நம்ம பின்னாடி போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்மளோட வேக்கன்சி வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 4456. ஓகேவா? ஸோ 4500 கிட்ட நிரப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ரிசல்ட்டும் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். ஸோ இந்த வாரம் இல்லாமல் தீபாவளி முடிஞ்சு நம்மளுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக விட்டுருவாங்க. இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.